பொண்ணு வந்து ஒரு 10 வரைக்கும் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியல. அது வீட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது 2வது பொண்ணு அந்த பையன். இதை வந்து படிக்க வச்சுருக்கும்போது ஒரு 5, 6 படிக்க வைக்கும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம். கூலி வேலை தான் பார்க்குறேன். காலையிலலாம் படிக்கிறதெல்லாம் முடியாது. காலையில் எழுப்பிவிட்டு 6 மணிக்கு போய் அடுத்த தோட்டத்தில் போய் பூ எடுத்துட்டு வந்து அந்த 10 ரூபா எங்களுக்கு அதை கொடுத்துட்டு போனால் அது பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு 1 ரூபா கொடுப்போம், இல்லை 2 ரூபா கொடுப்போம். எங்கள் அப்பையும் படிக்கலை, எங்கள் பாட்டையும் படிக்கலை, எங்கள் அப்பையும் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை. ஊரில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? யார் மாரி பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க? அங்கே வந்து எங்கள் ஊரில் அவ்வளோ விரிவாக யாரும் படித்ததே இல்லை. வீட்டுக்காரனால வேலை செய்ய முடியாது. ஏற்கனவே நான் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் மெட்ராஸில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதனால் அவர் எந்த வேலையும் செய்ய முடியல. ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் டெய்லி பூ பண்ணுறேன். இந்த பொண்ணு 10th முடித்தோன்னு நான் வேலைக்கு அனுப்புகிறதா இருந்தேன். இந்த ஆஸ்பியர் வந்த பின்னாடி சாரு சௌந்தர்யவங்கெல்லாம் வந்து சொன்ன பின்னாடி தான் இவங்கள +2 வரையும் நான் படிக்க வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள், அது ஒவ்வொரு மாணவனுடைய திறமையை எப்படி வளர்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. படிப்பு 2வது வரும். அவனுடைய என்ன டேலண்ட் இருக்குது அவன்கிட்ட, எப்படி வந்து அவன்கிட்ட வந்து உன்னோட திறமையை அவன்கிட்ட வெளிப்படுத்தலாம், அவனால் செய்ய முடியாத அளவுக்கு டேலண்ட் பண்ணாங்க. அவன் இன்னொன்று போயிடணும்னா ஜாதியை வந்து அங்கே பார்க்க கிடையாது. ஏன்னா அதுவும் முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. கடமைக்குன்னு எடுக்கிறது தான் நம்ம ஸ்கூலுக்கு எடுக்கிறது தான். சின்ன பேனா பென்சில் கூட நமக்கு உதவி தானே. என்ன பென்சில் வாங்கினா கூட காசு தானே. அதை கூட உங்கள் சின்ன மெட்டீரியல் ரப்பர் பென்சில் இருந்து ஒரு பையனுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை தேவையிலேருந்து ஃபுல்லாக கொடுத்தாங்க. அதாவது அப்பா ஸ்தானத்துலேருந்து, அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை அனுப்புகிறாங்களே, அந்த ஸ்டேஜ் மாதிரி எனக்கு வந்து கவனிச்சாங்க. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே தெரியாது சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது சார். இங்கே வந்த பின்னாடி தான் எங்களோட சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறது, அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சார். வீக்லி ஒன் டைம் வந்து ப்ரோக்ராம் வைப்பாங்க. அது வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், ரிட்டன் டெஸ்ட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து எப்படி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸு, அதில் எப்படி சேலஞ்சாக எப்படி கண்டுபிடிச்சி அதை ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. அது ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்றுனா கேர்ள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா இருந்துச்சு. அதாவது கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா வந்து பொம்பளை கிட்ட பேசினாவே கொஞ்சம் கூச்சப்பொறுப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ ஆண்கள் பார்த்தா கொஞ்சம். ஆனால் பட் இங்கே பழகும்போது ஒரு பிரதர் ஃபீலிங்காக அந்த சிஸ்டர் ஃபீலிங் பழகும்போது கொஞ்சம் மனசு விட்டு பேசினா வந்து அவங்கள அந்த சரௌண்டிங்ஸ் அதாவது சிட்டியில் எப்படி இருக்கா லைஃப் இருக்குது அவங்க லைஃப், அந்த லைஃப்பை வந்து கொண்டாந்தாங்க. அதாவது எல்லா சமம் அந்த லைஃப்பை வந்து ஃபஸ்ட் எடுத்து அந்த ஏற்படுச்சு. இப்போ நான் பிபிஏ பண்ணிட்டுருக்கேன் சார். பிபிஏ ஃபைனல் இயர். எனக்கு வந்து இங்கே என்ன யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க சார் நிறையா. எனக்கு ஃபுல்லாக இப்போமே நான் படிக்கிறதுல ஃபுல்லாக பிஸ்னஸ் பற்றி தானே சார் படிக்கிறோம். அதனால் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். உள்ள சிஸ்டத்தில் எப்படி எக்ஸல் வேட்பேடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லி இப்போ அது பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து நான் இப்போ 1 இயர் வந்து அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணும்போது கேம்பஸ் இன்ட்ரெஸ்ட் போது இவ்வளோ சிஸ்டம் இருக்கும். அது எக்ஸல் வேட்பேடு அது இருந்ததுனால சாப் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டூர் வந்து கேரளா அவுட்டர் ஸ்டேட் மட்டும் போய் என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு தடவை இவங்களோட தான் போய் ட்ரெயினில் போவேன். மொதல் அனுபவம். ட்ரெயினில் வந்து நான் போனது கிடையாது ஒன்றும் கூட. இப்போ ஒரு பெங்களூரில் வந்து ஒரு சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி ஒரு மியூசியத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஹைட்ராலிக் மெத்தடில் வந்து எப்படி சொல்லி தந்தாங்க. இந்த மெத்தடில் தான் அந்த ஒவ்வொரு பாட்டு இயங்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு மறக்க முடியாது. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு விருப்பம் சார். எம்பிஏ பண்ண விருப்பம் வந்தது காரணமே ஆஸ்பியர் தான் சார். அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து கொத்தனாருடைய அவர் கொத்தனாராக இருந்து சின்ன கான்ட்ராக்ட் பிடிச்சி வளர்ந்ததுனால எனக்கு அந்த சிவில் ஓரியன்டாக அதை செய்யணும், அந்த வகையில் நம்ம இன்வால்வ் பண்ணணும், கட்டடத்தை பற்றி நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் சின்ன ஆர்வம் இருந்துச்சு. அது 12th வந்த பின்னாடி பேசி கேட்பாங்க. அதாவது நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதுக்காக லாஸ்ட் கேட்டாங்க. அதாவது பள்ளிக்கூடத்துடைய கடைசி இடத்துல இருக்கேன், அடுத்து என்ன பண்ண போகும்போது எனக்கு சின்ன வயசு தோணுனது நான் அப்போ தான் வெளிப்படுத்தினேன். எனக்கு இன்ஜினியர், அதுவும் சிவில் இன்ஜினியர் தான் ஆகணும் ஆசைன்னு முதல் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். பயாலஜி ஃபஸ்ட் குரூப் எடுத்ததுனால 1949 எடுத்திருந்தேன். 1049 மார்க் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் சார்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கட்டாப் வந்து 183.75 இருந்துச்சு. எப்படி முயற்சி பண்ணி ஒரு 30,000 கடனை வாங்கி ஃபஸ்ட் எடுத்து என்னுடைய ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை கட்டினாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அஸ்ஃபேர் ஃபவுண்டேஷன், அதுலேருந்து என்னுடைய அஸ்ஃபேர் ஃபவுண்டேஷனுடைய ரிலேஷன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எனக்கு மெயின் வந்து சேலரிங்கிறத விட ஒர்க்கு பிடிக்கும் சார். நிறையா வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து கொஞ்சம் கல்வியை அதிகமாக பரப்புறது, வெளியில் அங்கே சுற்றுலா போகிறது, இதெல்லாம் நிறையா வந்து அந்த ஒர்க்கை வந்து ஈடுபாடோடு நான் வந்தேன். சேலரிக்காக நான் வர்றதையும் கூட விருப்பப்பட்டு வந்தேன். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அந்த பையன் வந்து நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி வராங்க, நம்ம சொல்கிற ப்ரோக்ராம்கள் எப்படி வராங்க, அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணி வாலண்டியர் தனியாக ஒரு குரூப் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஃபைனல் சார் நிறையா பண்ணுவாங்க. ரவி சார் வந்து அதுக்கப்புறம் மேடவங்களாம் வந்து நேரடியாக பழையபடி
பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஸ்பான்சர் பண்ணுற அமௌண்ட் வந்து உண்மையிலே 100% போகிறதா நான் மனதார அதை சந்தோஷப்படுறேன் சார். அது எப்படியோ சார் செலக்ட் பண்ணுறேன் எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக சேர்ந்தேன். நான் கிராமத்துக்கு வாசி இவங்கெல்லாம் ஏழ்மைக்கு தெரியும், டவுனில் இருக்க நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஒன்று மேலிடத்துலேருந்து அப்சர்வ் வச்சோ இல்லை சாரோட இன்வால்வாக தெரியாது. உண்மையிலே அந்த செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையில் வறுமையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நான் ஜாயின் பண்ணி போய் கிட்டத்தட்ட 20 வில்லேஜ் வரைக்கும் நான் போயிருக்கேன். எக்ஸ்டெண்டாக இந்த ஆண்டிபட்டியமில் அப்படியே பஸ் ஏரியவே கிடையாது. அங்கெல்லாம் ஒரு ரொம்ப கல்வினா என்னென்ன தெரியாது. அந்த மாதிரி ஒரு இருந்த கிராமத்தில் இன்றைக்கி ஒரு நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் எடுக்கிற அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா உருவாக்கிட்டாங்க. நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் எங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரி கிடச்சா நான் கண்டிப்பாக காலேஜ் முடிச்சு பேசுவேன். நான் +2 நின்றுட்டேன்.